கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாகவே எஸ்சிஎஸ்சி அரசியல் நீ வரணும் அப்படிங்கிறத ஒரு அரசியல் ஆசையை விதைச்சதே வந்து எஸ்சிஎஸ்சி அவருடைய தந்தை தான். வரலாம் பார்ப்போம், நம்மலாம் அரசியலுக்கு வர முடியுமா, சினிமாவில் வந்து ஜெயிச்சதே பெரிய விஷயம் அப்படிலாம் விஜய் சொல்லியிருக்காரு நிறைய தடவை. பட் சினிமாவில் ஜெயிச்சிட்டு இல்லை, அரசியல் நீ ஜெயிப்பேன்னு அவங்க அப்பா தான் ஒரு ஊக்கம் கொடுத்ததே. தலைவா படம் தான் அவருக்கு வந்து அரசியலை வந்தே திருணுங்கிறத ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டது. ஏன்னா அதில் அவர் சந்தித்த விஷயங்கள் நிறையா. அப்போ நம்ம நடிகராக மட்டுமே இருந்தால் பத்தாது, அரசியல் செல்வாக்கு ஒன்று வேணும். அப்போ அரசியல் செல்வாக்குன்னா ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து பண்ணுறதை விட ஏன் நம்ம தனியாக ஆரம்பிக்கக்கூடாது, வரக்கூடாதுன்ற அந்த எண்ணம் உருவானது அப்போ தான், அந்த பீரியட் தான். செங்கோட்டையன் வந்தது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன். 9 முறை சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்களிடம் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள் இருந்தவர். அம்மா கிட்ட போய் நேரடியாக எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். அது மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி இருக்குன்னு ஜெயலலிதா அவர்களே உணர்ந்த ஒரு பீரியட் இருக்கு. அறிவிக்கலாமான்னு கூட இருந்தாங்க. உடல்நிலை சரியில்லாத போது செங்கோட்டையனை சிஎம் ஆக்கலான்னு ஒரு முடிவு இருக்கு. ஸோ அதற்கு முழு தகுதியானவர். முதல்வர் அப்படிங்கிற வேட்பாளர் வந்து விஜய் தான். அது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எப்போ வந்து நிறைய அண்ணாடிமை கட்சியில் எடப்பாடிலாம் பேசப்பட்டிருந்த விஷயம் டக்குன்னு அப்பயே சேர்ந்திருப்பாங்க. செங்கோட்டையன் டிடிவியில் ஒரு அங்கமாயிட்டார். அதனால விஜய்க்கு வலதுகரமாக செங்கோட்டையன் இனிமேல் செயல்படுவார். எக்ஸ்க்ளூசிவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா சார். டிவிகே ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து விஜய் கூட யார் கூட்டணி வைப்பாங்க, இல்லை யார் போய் அந்த கட்சியில் வந்துட்டு சேருவாங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இப்போ வந்துட்டு செங்கோட்டையன் விஜய் சாரோட போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, போய் சேர்ந்தும் இருக்காரு. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, சிறப்பான ஒரு மாற்றம் தான். விஜய் அவர்கள் தனி ஒரு மனிதனாக போராடிட்டு இருக்காரு. இது அரசியலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கடலில் கூட நீங்கள் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம். இந்த அரசியலத்தில் அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் வந்து தனி ஒரு மனிதனாக இது வரைக்கும் போராடிட்டு இருந்தார். அவர் சந்தித்த விஷயங்கள் நிறைய பார்த்துட்டார். இதற்கு மேலே அவர் வந்து தனி மனிதனாக போராடுறது வந்து ஒரு சிரமத்துக்குரிய மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மிகப்பெரிய அளவில் அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது வந்து விஜய்கிட்ட கிடையாது. பட் அரசியல் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகவே அவருக்கு வந்து உள்ளே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாகவே எஸ்சிஎஸ்சி அரசியல் நீ வரணும் அப்படிங்கிறத ஒரு அரசியல் ஆசையை விதைச்சதே வந்து எஸ்சிஎஸ்சி அவருடைய தந்தை தான். வரலாம் பார்ப்போம், நம்மலாம் அரசியலுக்கு வர முடியுமா, சினிமாவில் வந்து ஜெயிச்சதே பெரிய விஷயம் அப்படிலாம் விஜய் சொல்லியிருக்காரு நிறைய தடவை. பட் சினிமாவில் ஜெயிச்சிட்டு இல்லை, அரசியல் நீ ஜெயிப்பேன்னு அவங்க அப்பா தான் ஒரு ஊக்கம் கொடுத்ததே. ஓகே பார்க்கலாங்கும் போது தான் அந்த தலைவா படம் தான் அவருக்கு வந்து அரசியலை வந்தே திருணுங்கிறத ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டது. ஏன்னா அதில் அவர் சந்தித்த விஷயங்கள் நிறையா, அவமானப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நம்ம நடிகராக மட்டுமே இருந்தால் பத்தாது, அரசியல் செல்வாக்கு ஒன்று வேணும். அப்போ அரசியல் செல்வாக்குன்னா ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து பண்ணுறதை விட ஏன் நம்ம தனியாக ஆரம்பிக்கக்கூடாது, வரக்கூடாதுன்ற அந்த எண்ணம் உருவானது அப்போ தான், அந்த பீரியட் தான். அப்போ தான் தன்னுடைய மக்கள் செல்வாக்கு அதிகப்படுத்துகிறார். ஸோ ரசிகர்களுடைய ஆதரவை வந்து நிறையா உருவாக்குறார். ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தாரு, அந்த சந்தர்ப்பம் 2014 வந்துச்சு, ஆரம்பிச்சிட்டார். பட் இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக வந்து அரசியல் களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராடி மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்கார். நான் அரசியல் ஆரம்பித்து யார் வீட்டுக்குள்ளேயும் போகல, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் வந்து அரசியல் ஆரம்பிக்கிற விஷயத்தை சொன்னார். அப்போது விஜய்க்கு என்ன ஆதரவு இருக்குங்கிறத எல்லா கட்சியுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுடைய செல்வாக்கு, ரசிகர்களோட ஆதரவு எப்படி இருக்குங்கிறத. மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே வந்து அரசியல் போகும்போது இவ்வளோ கூட்டம் சிந்திச்சனா இல்லை, இது தானாக ஒரு சேர்ந்த கூட்டம். அப்போ தான் இங்கே கரூர் சம்பவம் ஒன்று எதிர்பாராத விதமாக அந்த அசம்பாவிதம் நடக்குது. அதில் தான் ரொம்ப நொடிஞ்சு போனார். அப்போது நமக்கு பின்புலம் தேவை அப்படிங்கிறத அங்கே தான் உணர்றார். எப்படி வந்து தலைவா படத்தில் அரசியலில் வரணும்னு நினச்சாரோ, கரூர் சம்பவத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பின்புலம், இந்த பலம் தேவைங்கிறத அப்போ தான் உணர்றார். அதுக்கு தான் இந்த 2 மாத காலகட்டமாகவே அவர் வெளியில் வராமல் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தது. பனையூரில் ஃபுல்லாகவே இதுதான், என்ன பண்ணலாம், எப்படி காயினத்தை கொண்டு போகலாம், எப்படி மிகப்பெரிய பலம் வாய்ந்த அவர்கள் வந்து சமாளிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் பேசப்படும் போது நிறைய சந்திப்புகள் நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சம்பவம் நடக்கும், நமக்கு எதிர்பாராத ஒரு திருப்பம் தாவேக்காவில் வந்து நடக்குங்கிறத நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக காஞ்சிபுரத்தில் அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபயராக இருந்ததை பார்த்தோம். அப்போயே நம்ம யோசித்தோம், விஜய் இவ்வளோ தூரம் தெறிக்க விட்டார், நார்மலாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஜய் இதன் மூலமாக மக்களை சிந்திக்க விட்டார். அரசியலுமே இதுவரை சினிமா டயலாக் பேசிகிட்டு இருந்த ஒரு விஜய் வந்து
இப்போது அவருடைய ஸ்பீச்சே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது தான் அப்போ தான் நம்ம எல்லாமே யோசித்தோம். இவ்வளோ போல்டாக அடிக்கிறாருன்னா இதுக்குள்ளே பின்னாடி இப்போ யாரும் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து இதை பார்க்க முடிஞ்சுது. அதை பேசி ஒரு 3 நாள்லேயே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் செங்கோட்டையன் அவர்கள் வரப்போகிறதா ஒரு தகவல். செங்கோட்டையன் வந்தது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா 9 முறை சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் அந்த தோல்வி அடைஞ்சாரே தவிர 9 முறை அவர் இருக்கார். அதுலேயே பாதி செஞ்சுரி போட்டிருக்காருன்னு அர்த்தம் நமக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னாடி அரசியலில் இருந்தவர், எம்ஜிஆர் அவர்களிடம் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தவர். அண்ணாடிஎம்கேலே பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு அன்புக்குரியவர்னு பார்த்துட்டோம்னா ஒரு சில பேரில் செங்கோட்டையன் முதன்மையாக இருப்பவர். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களிடம் அவர் முயற்சி நடக்கும்போது நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ள இருந்தவர். அம்மா கிட்ட போய் நேரடியாக எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். அது மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. ஏன் சுருக்கமாக சொல்ல போனால் செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி இருக்குன்னு ஜெயலலிதா அவர்களே உணர்ந்த ஒரு பீரியட் இருக்குது. அறிவிக்கலாமான்னு கூட இருந்தாங்க. உடல்நிலை சரியில்லாத போது செங்கோட்டையனை சிஎம் ஆக்கலான்னு ஒரு முடிவு இருந்த பீரியட் ஒன்று. ஸோ அதற்கு முழு தகுதியானவர். அப்படி எல்லா அனுபவமும் வந்து நிறைந்த ஒரு செங்கோட்டையன் இப்போ இடையில அண்ணாடிஎம்கேயோட, ஏன்னா அண்ணாடிஎம்கேல வந்து மூத்த தலைவர், அவருடைய பேஸ்மெண்ட்டுக்கு இவர் ஒரு காரணம் செங்கோட்டையன். அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த கட்சியில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. தேவையில்லாம் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே எடுக்கவும் தான் அவர் நான் யாருங்கிறத காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்தார். அப்போவே தெரியும் டிவிகேல வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் சேர்ந்தது செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அதைவிட அவர் சேர்ந்தது விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். சேர்ந்த உடனே 4 மாவட்டங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துட்டார். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி. இது சாதாரண விஷயம் கிடையாது. கொங்கு மாவட்டமே எந்த கட்சியும் கொங்கு மாவட்டத்துக்குள்ளே போக முடியாது, நம்மளுடைய கோட்டைன்னு இருந்த ஒரு பீரியட் அண்ணாடிஎம்கே. அதுவே கொஞ்சம் அசைச்சு பார்க்குறது மாதிரி இப்போ உருவாகிருக்கு இப்போ அது. ஸோ அந்த 4 மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. ரெண்டாவதாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மிகப்பெரிய ஒரு பதவியும் விஜய் கொடுக்க போகிறார். அது பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. அதை வந்து விஜயே சொன்னால் நல்லாயிருக்கும். அது முன்னாடி நம்ம யூத் எட்வெல் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பதவியும் செங்கோட்டையனுக்கு, அதாவது அந்த பதவி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இவர் வந்ததும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கேங்கை பின்னாடி அழைக்க போகிறார். கொஞ்சம் பொறுத்துருங்க, ஓபிஎஸ் அவர்களும் வரப்போகிறார். அதுதான் சார் நான் கேட்கலான். இப்போ ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டு வரதா ஒரு சின்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவரை எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டோம். ஆமாம் சார். ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஒரு கட்சியில் போய் இணையறாரு அப்படின்னா அடுத்து ஓபிஎஸும் அவர் வராருன்னா அந்த கட்சியோட மாற்றம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்? பெரிய மாற்றத்தை உருவாக்கும். விஜய் புதுசாக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய செல்வாக்கு என்னங்கிறத பார்த்துட்டாங்க, மக்கள் ஆதரவு எப்படிங்கிறத பார்த்துட்டாங்க, ரசிகர்கள் எந்த அளவுக்கு நான் இருக்கேன் அண்ணா தலைவான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறத பார்த்துட்டாங்க. அதனுடைய விளைவாக தான் இப்போ செங்கோட்டையன் வந்தது. ஏன்னா மற்றவர்கள் மாதிரி அவர் அண்ணாடிஎம்கே பிரிஞ்சு போய் ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வந்து பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகாமல் அதற்கு பிறகு விஜய் கிட்ட வரல, நேராக வந்தார். எம்எல்ஏ பதவி போய் ரிசைன்மெண்ட் வர்றாரு. அது எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ரிசைன்மெண்ட் வந்து தான் சேர்றாரு. இப்போ நான் தனி மனிதன், அண்ணாடிஎம்கே கிடையாது. அண்ணாடிஎம்கேல உறுப்பினரும் எடுத்துட்டீங்க, சட்டமன்ற உறுப்பினராகவும் நான் கிடையாது. இப்போ எம்எல்ஏ போய் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ செங்கோட்டையன் ஒரு சாதாரண மனிதராக நான் டிவிக்கில் போய் சேர்றேன். இப்படி விஜயுடைய பலம் தெரிஞ்சு தான் செங்கோட்டையன் இப்போ போய் சேர்ந்துருக்கார். அது உண்மையிலேயே பெரிய ப்ளஸ். இது இப்போ எந்த அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் விஜய்கிட்ட இல்லையேன்னு பேசப்பட்ட சமயத்தில் செங்கோட்டையன் போனது மிகப்பெரிய அளவில் அதை பார்க்கப்படுது. விஜய்க்கு இனிமேல் அடுத்த கட்டமாக என்னென்ன பேசலாம், என்ன கொண்டு போகலாங்கிற அளவுக்கு இனி செங்கோட்டையன் ஒரு பாலமாக இருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸும் வரப்போகிறார். ஆனால் ஓபிஎஸ் என்னென்னா அவர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல். கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சியின் தலைவராக இருந்து அப்போ விஜய்கிட்ட வந்து சேர போகிறார். கூட்டணி வைக்கிறது மாதிரி. இப்போது அம்மா முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்களும் இப்போ விஜய் கூட சேர போகிறார். இப்போ அவர் ஒரு கட்சி, ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரப்போகிறார். ஒன்று செங்கோட்டையன் எந்த கட்சியுமே கிடையாது, நான் டிவிக்கேன்னு உள்ளத்திலேயே வந்திருக்கார். இப்போ இந்த 3 பேரும் வந்ததே மிகப்பெரிய பலம். இன்னும் அடுத்த வரிசையை யார் வரப்போகிறான்னு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் 2 எம்எல்ஏ வரப்போகிறாங்க. இப்போ ஒருத்தர் அண்ணாடிஎம்கே, ஒருத்தர் பிஜேபியில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வரப்போகிறாங்க இப்போ. அதனால் பக்க பலம் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் உருவாக போகுது. 2026 எலெக்ஷன் உண்மையிலேயே தெரிக்க போகுது. இது எதை நோக்கி போகணுமே தெரியல, மக்கள் யாருக்கு ஆதரவு தர போகிறான்னு தெரியல. ஒருவேளை மெஜாரிட்டி யாருக்குமே வரலைன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தொங்கு சட்டசபையை தான் உருவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
அப்படி உருவாயிடுச்சுன்னா அங்கே விஜய் கிங் மேக்கராக இருப்பார், சொல்ல முடியாது. ஸோ எது நடக்குங்கிறது தெரியாது. மக்கள்கிட்ட தான், மக்கள் கையில் தான் தீர்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம 2026 எலெக்ஷன் எப்படி வருதுன்றது. சரி, இத்தனை நாள் வந்துட்டு அதிமுக தான் போய் டிவிக்கு கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க போய் வச்சிடும் அப்படின்றது. இப்போ அதிமுகல இருந்து வெளியே போன ஒவ்வொரு ஆட்களா போய் விஜய் கூட இணையறாங்க அப்படின்றப்போ இந்த கூட்டணியில ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒன்றும் வராது. ஏன்னா விருப்பப்பட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே விஜய் தான் கேப்டன், அவருக்கு ஈக்குவலாக தான் அடுத்த ஸ்டேஜில் எல்லாமே வர்றாங்க. இப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்தவர்னா அது வந்து கூட்டணி அமைப்பில் இருக்கும். இப்போ செங்கோட்டையன் அப்படி கிடையாது. செங்கோட்டையன் தனியாக, நான் இனிமேல் அவர் வந்து அண்ணாடிஎம்கேல 50 வருடமாக அனுபவம் இருந்தாலுமே இனி டிவிகே செங்கோட்டையன் தான் சொல்லப்படும். அண்ணாடிஎம்கே செங்கோட்டையன் சொல்ல மாட்டாங்க. குங்கு மண்டலம் அவருடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருக்குது. ஸோ எடப்பாடி அவர்களுக்கு எப்படி குங்கு மண்டலம் மிகப்பெரிய கோட்டையாக இருக்குதோ அதை ஒரு பில்லர் தான் வந்து செங்கோட்டையன் சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ அவர் வந்து டிவிகே வந்து இது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இதில் வந்து அது இந்த உட்கட்சி பூசலாகவோ இந்த கட்சியில் வந்து இடையூறுலாகவோ வரதான வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது. அதை செங்கோட்டையன் பேலன்ஸ் பண்ணிக்குவார். எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்த ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன், அவர் விஜயகாந்தில் போய் சேர்ந்தது விஜயகாந்தனுடைய ரேஞ்சு கொஞ்சம் வேறு மாதிரி போச்சு. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மரணம் இல்லைன்னா அவர் சிஎம் ஆயிருப்பார். ஸோ அப்படியே ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு. 4 கூட்டணி உருவாச்சு. ஒன்று வைகோலாம் போய் சேர்ந்தார் அங்கே கேப்டன் கிட்ட போய். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இதுக்கு வந்து இடையூறுகள் எதுவுமே வராது. இந்த பலம் தான் அதிகமாக வரும். சரி, இத்தனை நாளாக வந்துட்டு விஜய் அவர்கள் மேலே வச்ச விமர்சனமே அவர் வந்துட்டு ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார், எந்த ஒரு விஷயமும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டார் அப்படின்றது தான். இதுக்கு ரீசனாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அரசியல்னா என்னவே தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர் மாதிரி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்றப்போ இதுக்கு மேலே இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிளியர் பண்ண பார்ப்பாங்களா சார், இல்லை இன்னும் அப்படியே தான் இருப்பாரா? ஏன்னா செங்கோட்டையன் அவர் இப்போ போனதுக்கப்புறம் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு எக்கச்சக்கமான நோஸ் கட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் கேட்குறேன் சார், இனி வந்து தெளிவாக இருக்கும். இனிமேல் விஜய் யாருமே தற்குறிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு தான் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டே வச்சேன். நீ தற்குறின்னு யாரும் சொல்ல முடியாது, அணில் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதற்குண்டிய வேண்டிய விஷயங்களை செங்கோட்டையன் பார்த்துக்க போகிறார். இப்போ விஜயனுடைய ஸ்பீச்சை அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல எப்படி இருக்க போகிறதுங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அதை அதில் இனிமேல் இந்த கட்சிக்கு ஒரு பேக் போனாக செங்கோட்டையன் பலமாக இருப்பார். ஸோ எந்த இடையூறுகளும் வராது. இனி பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் விஜய் பேசுறது தெரிக்கிறது மாதிரியான இருக்கும். ஒரு ஃபயராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஊன்றுகோலாக நிறைய பேர் சினிமா டைலாக் பேசுகிறார். நீங்கள் சொன்னது மாதிரி எழுதி கொடுக்குறத படிக்கிறான்றல்ல, அரசியல் தெரியாதுன்னு கிடையாது, அரசியல் தெரிஞ்சனால தான் அரசியல் உள்ள வந்தார். அரசியல் அனுபவம் வேணும்னா உங்களுக்கு வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கட்சி இந்த கட்சின்னு எதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கார். அது வேணா சொல்லாமே தவிர இனிமேல் இந்த அரசியல் அனுபவம் தானாக வந்துடும். எல்லாமே எடுத்த உடனே இந்த கார் ஓட்ட முடியாது, ஃப்ளைட் ஓட்ட முடியாது, எல்லாம் அனுபவம் தான். அனுபவம் இனிமேல் வரும். பட் அரசியல் தெரியும் அவருக்கு. இனிமேல் அவருடைய பேச போகிற விஷயங்கள் பாருங்கள் ஃபயராக தெரிக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கு செங்கோட்டையன் பக்கபலமாக இருப்பார். ஸோ இனி 2 ஓபிஎஸும் டிடியும் வந்துட்டாங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம். இதற்கு பிறகு அடுத்தடுத்து அண்ணாடிஎம்கேலேருந்து நிறைய பேர் வர்றது மாதிரியான ஒரு முக்கியமான தகவலும் வருது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வர்றாங்கிறத. பட் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே, இந்த வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வந்து விஜய் அமைப்பார். பார்ப்போம் சார், என்ன நடக்குதுன்றது பார்க்கணும். சார், இப்போ ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், தினகரன் அவர்களாக இருக்கட்டும், இப்போ போய் இணைந்த செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், அதிமுகவில் இருந்தப்போ தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எக்கச்சக்கமான ஃபைட் போட்டிருக்காங்க. அண்ட் விலகி வந்ததுக்கும் பெரிய ரீசன் அதுவாக தான் இருந்தது. இப்போ புது கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்றப்போ என்னதான் அரசியல் அனுபவங்கள் வந்துட்டு அவருக்கு உள்ளே இருந்தாலும் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு வேளை வந்துட்டு நல்ல ஓட் பர்சன்டேஜை எடுக்கிறாங்க அப்படின்னாலும் யாரை முதன்மைப்படுத்தி வைப்பாரு சார் கட்சியில? அந்த உட்கட்சி பிரச்சனைகள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இருக்காது. ஏன்னா விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த முதல்வர் அப்படிங்கிற வேட்பாளர் வந்து விஜய் தான். அது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எப்போ வந்து நிறைய அண்ணாடிஎம்கே கட்சியில் எடப்பாடிலாம் பேசப்பட்டிருந்த விஷயம் டக்குன்னு அப்பயே சேர்ந்துருப்பாங்க. பட் அதற்கு வந்து வேறொருத்தர் இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவதாக இப்போ ஓபிஎஸ்ஸோ, ஏன்னா ஓபிஎஸ்லாம் 2 முறைக்கு மேலே தமிழக முதலமைச்சராக வந்து இருந்தவர், அந்த அனுபவம் அவருக்கு தெரியும். டிடிகேவோ சாதாரண ஆள் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்து ஜெயலலிதா அவர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டவர். ஆனால் இவர்கள் வந்து தனி கட்சியில் கூட்டணி அமைக்கும் போது அந்த கூட்டணிக்குள்ள மரியாதையை விஜய் தருவார். இவர்களுக்கு என்ன தேவைப்படும், ஸோ எத்தனை சீட் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன மரியாதை தரலாம் அப்படிங்கிறது விஜய் கண்டிப்பாக தெரியும். அதற்குரிய மரியாதை ஓபிஎஸும் கிடைக்கும், டிடிவியும் கிடைக்கும். செங்கோட்டையன் டிடிவியில் ஒரு அங்கமாயிட்டார் இப்போ. அதனால விஜய்க்கு
வலதுகரமாக செங்கோட்டையன் இனிமேல் செயல்படுவார். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் டிவிக்கே ஸ்டார்ட் பண்ணப்போவே வந்துட்டு மற்ற கட்சி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு புது கட்சி வருது அப்படின்னு வரவேற்கிறத தாண்டி நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க, நிறைய இடத்துல அடிக்கவும் செஞ்சாங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, டிவிகேவை பார்த்து விஜயை பார்த்து மற்ற கட்சி ஆட்கள் வந்து பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவருக்கு எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கு, எவ்வளோ பேர் அவரை ஆதரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நிறைய அவரோட மாநாடாக இருக்கட்டும், இந்த கரூராக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு உள்ள போய் ஜாயின் பண்றாரு அப்படின்றப்போ இது வந்து மற்ற கட்சிகளுக்கு எந்த மாதிரியான ஒரு 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 பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இப்போ அவங்களோட நிலை எப்படி இருக்கும்? இல்லை, பயத்தை தான் உருவாக்கி இருக்க மாதிரி தானே தெரியுது. தனியாக இருக்கும் போதே ஒரு பயம் உருவாக்கிட்டாரு எல்லா கட்சிகளுக்குமே. இப்போ இவர்கள் வேற போய் சேரும் போது இன்னும் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பலம் அதிகமாகுது. அது நீங்கள் 2 தராசு தட்டில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஈக்குவல் வராமல் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து ஒரு தட்டு இவருடைய தட்டு மேலே போகிறது மாதிரியான தெரியுது. இப்போ அப்படிங்கும்போது இவர்கள் சேர்ந்ததை எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. செங்கோட்டையன் அண்ணாடிமிலிருந்து ஒரு தூக்கி எறியப்பட்டார். ஒரு பிஜேபியில் போய் சேருவார், பிஜேபியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்த மாதிரி பேசப்பட்டுச்சு. டெல்லி போய் தலையில் சந்திச்சுட்டு வந்தார். அப்படிலாம் இருக்கும்போது அவர் எதுக்குள்ளே போவார் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஸோ மீண்டும் அண்ணாடிஎம்கேலே வந்துடுவாரா? சரி, எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிட்டு நீ சொல்கிறத நான் கேட்டுட்டு பண்ணுவேன்னு சொல்லி செயல்படுவாருங்கிற அந்த டாப்பிக்கும் இருந்தது. ஆனால் அதை வந்து பேசிக்கல் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீங்கள் தனி விளக்கம் கேட்காமே தூக்கி அடித்ததுனால அவருக்குள்ள ஒரு கண்டிப்பாக அவருக்கு ஒரு இஷ்யூ இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ நேற்று வந்தவர் இல்லை, ஒரு தடவை 2 தடவை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, 9 முறை இருந்தவர், 50 வருடம் அவருடைய அரசியல், அது அவருடைய வயசில் கிட்டத்தட்ட 3/4 பாகம் அரசியலுக்காக வாழ்ந்தவர். அப்போ 2 பேர் மக்களையும் தனி செல்வாக்குள்ளவர். அண்ணாடிஎம்கேல ஒரு அமைதியானவர், அன்பானவர், பாசமானவர்னு செங்கோட்டையன் பேர் எடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர். அப்படிங்கும்போது இப்போ இவர்கள்லாம் சேர்ந்தது மற்ற அதாவது டிவிகே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பலம், யானை பலம் வந்தது மாதிரி. பூனை பலமாக தான் இருந்தார் விஜய் சொல்லப்போனால். இப்போ ஒரு தனி யானை பலம் வந்தது மாதிரி இருக்குது அவருக்கு. அதனால் கண்டிப்பாக இவரெல்லாம் சேர்ந்தது இனிமேல் சேரப்படக்கூடிய மற்றவர்கள் சேரப்போகும்போது மற்ற எல்லா கட்சியிலையுமே ஒரு மாதிரி ஒருவித பயத்தை தான் உருவாகியிருக்குன்னு தான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் 2024 தேர்தல் ஓட்டு போடும்போது மக்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே. சரி, எப்படி போகும்னு தெரியலையே. சரி, இப்போ இத்தனை பேர் வந்து இணையறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ 2026 தேர்தல் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அப்படின்றது தான் சார் எல்லாரும். சும்மாவே வந்துட்டு என்டிகேல இருந்துட்டு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வந்துட்டு பேசிடுவார் சீமான் அவர்கள். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அண்டு இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு எல்லா ஊருக்கும் போய் பார்த்து பேசிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ டிவிக்கே விஜய் மட்டும் இருக்கிறப்பவே அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு. இப்போ அந்த கட்சியில இருந்து எல்லாரும் இங்க போயிருக்காங்க அப்படின்றப்போ அந்த கட்சி இன்னுமே பயங்கரமா செயல்படும் அப்படின்றது தானே சார் பார்க்க முடியும். இல்லை, அதான் சொல்ல இல்லையா, 4 பேரில் ஒரு பில்லர் இப்போ இல்லை அண்ணாடிஎம்கேல இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நான் செங்கோட்டையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அவரெல்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்களுக்கு முன்னாடியே சீனியர்னு கூட சொல்லலாம் அவர் நம்ம அதை. அதனால் ஒரு அமைதியான ஒரு நல்ல பண்பாளரை வந்து ஒருத்தரை தூக்க போகும்போது அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ அதனால் வந்து இப்போ இவரோட சேர்ந்தது இன்னும் பலமாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட விஜய்க்கு ஓட் பேங்கினுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதா ஒரு தகவல். ஓட்டுனுடைய இந்த கவுண்டிங் அதிகமாக தான் போங்கிறது மாதிரி தான் இப்போதைக்கு உள்ள தகவல் தெரியுது நமக்கு. அதை பார்க்கலாம், மக்கள் யாரோடு சொல்ல போகிறான்னு தெரியும், எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்க, யாரை அந்த சிஎம் நாட்களில் உட்கார வைக்க போகிறான்னு தெரியாது. ஆனாலும் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. இதாகவும் வந்தால் நல்லா இருக்குமோன்னு விரும்புகிறாங்க. இது சரியான சந்தர்ப்பம். விஜய் வந்ததுக்கான கேப் இப்போ தான் இருக்குது, ஃபில்லப் ஆகிருக்கு. அதனால் அவரை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் உள்ளே வந்து சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக ஓட்டு வந்து செதறும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக செதறும். யாருக்கு எவ்வளோ போகும், அது என்ன பர்சன்டேஜ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரியல. மெஜாரிட்டி யார் வருவாங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வேறு இப்போ அந்த கேள்விக்குரிய செங்கோட்டையன் போனதுக்கப்புறம் உருவாகிருக்கு. அப்படி தான் நம்மளுடைய பார்வைக்கு தெரியுது. அதனால் இண்டிவிஜுவலாக யார் வரப்போகிறா, இல்லை தொங்கு சட்டசபை வந்தால் யார் மெஜாரிட்டியில் அலைன்ஸை உள்ளே இழுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறா தெரியாது. 2026 இப்போ தான் தெரியும். எல்லாமே ஒரு முயற்சியை நோக்கி போகிறாங்க. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. என்ன வழங்க போகிறாங்கன்னு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்தில் டிவிக்கேவுடைய பலம்
இப்போ யானை பலமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். சார், கொங்கு மண்டலம் முழுசா இப்போ செங்கோட்டையன் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்டு அதிமுகவை எடுத்துக்கிட்டால் கொங்கு மண்டலம் வந்துட்டு அவங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல போய் இணைஞ்சிருக்காருன்றப்போ நீங்களே சொன்னீங்க அவர் வந்துட்டு டிவிகேக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருப்பார் அப்படின்ட்டு. இப்போ இந்த கொங்கு மண்டல கோட்டை யார் சார் கைப்பற்றுவா? இப்போ இந்த பக்கம் பார்த்தா அதிமுக இருக்காங்க, இந்த பக்கம் டிவிகே இருக்காங்க, யார் கையில் போகும் சார்? இல்லை, இப்போதைக்கு வந்து கொங்கு மண்டல கோட்டைன்னு எடுத்துட்டோம்னா அண்ணாடிஎம்கே தான். ஸோ அவங்க வசனம் தான் அந்த கோட்டை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே வந்து அந்த கோட்டையில் வந்து ஒரு 4 இதை பாதியை பிரிச்சுட்டு மாதிரி விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரி ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரியை கொடுத்துட்டார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த கொங்கு மண்டலம் கோட்டையை 2ஆக பிரிக்கப்பட்டு ஸோ ஒரு பகுதியை வந்து டிவிகேவுடைய கோட்டையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு பிறகு. ஏன்னா அங்கே ஒரு தனி ராஜ்யம் அவருக்கு இருக்குது, செங்கோட்டையனால் தனி செல்வாக்கு இருக்குது. ஸோ கொங்கு மண்டலத்தில் இப்போ வந்து ஒரு பில்லர் வந்தாச்சு, கொஞ்சம் அப்படியே வந்து அசைச்சு பார்த்துட்டார். இப்போ அந்த கோட்டையை பிரித்தா ஒரு பகுதி வந்து டிவிகேக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதன் விளைவாக தான் 4 டிஸ்ட்ரிக்டே கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு இப்போ பாதி தான் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி போதும். இப்போ அதனால் கொஞ்சம் வந்து செங்கோட்டையன் ஆட்டத்தை காமிச்சிட்டாரு. விஜயோடைய கொடி கண்டிப்பாக கொங்கு மண்டலத்திலையும் பறக்கும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், 2026 எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும் இது எப்படி மாறுது அப்படின்றது. டிவிக்கு முன்னாடி விட இப்போ ரொம்பவே முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லணும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.